சீன்லாம் இங்க வேணாம். எப்பவும் போய் வெளிய போய் உட்காருங்க போங்க. என்ன சீன்? யாரா வெளிய போய் உட்கார்றா? இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணோம். நீங்க முடிவு பண்ண முடியாது. பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பல்லவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே. அவங்கள வெளிய கிளம்ப சொல்றீங்க. பெரிய சந்தோஷம். எவ்வளவு நேரமா போனா இவ? கூட இருந்தா அவ பிள்ளை பாத்துக்கிட முடியாது அவளால. அத கேட்டீங்களா முதல்ல? உங்களுக்கு இந்த வீடு தெரிஞ்ச மாதிரி அவங்க எங்க தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரல? சொல்லுங்க ஏன் கூட்டி வரல? நான் உங்ககிட்ட 2 முறை கேட்டேன்ல. அவங்கள நான் வழியில பார்த்தேன். அவங்க இங்க தான் இருக்காங்கல்ல நான் உங்ககிட்ட கேட்டேன்ல. அவங்க இங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க எதுவுமே சொல்லல. அவங்க இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது இப்போ முக்கியமே இல்ல. அவங்க வந்ததுல பல்லவ சந்தோஷமா இருக்கான். ப்ளீஸ் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இந்த பாருமா உனக்கு எதுவும் தெரியாத. ஹலோ. வெளிய போய் உட்காருங்க. போங்க. சும்மா இன்னும் கத்திட்டு வேலை வச்சுக்காதீங்க. வெளிய போங்க. ஏய் யார் வீட்டுல உட்கார்ந்து யார் வெளிய போகணும்? இந்த பாருங்கடா. ஏய் சேரா இவளை பத்தி உனக்கு தெரியாது. அவளதான் சொல்லுவேன். ஏய் இவங்களால இல்லாத புள்ள பாசா இப்ப எங்க இருந்து வந்துச்சு இவளுக்கு? அதை கேட்டீங்களா? அனுப்பிடா நீங்க அனுப்பி போயிடா. அவளை வெளிய போக சொல்றா. வெளிய போக சொல்றா. எதுக்கு இப்ப நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க வைஃப் பல வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நீங்க சந்தோஷமாவீங்கன்னு பார்த்தா இப்படி டென்ஷன் ஆகி அவங்கள கத்துறீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அங்கிள். இல்ல ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க எனக்கு புரியல. இந்த ஊர்ல எல்லாருமே நீங்க அவங்கள கொன்னுட்டீங்கன்னு சொல்றாங்க.